வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். வழக்கம் போல் கிச்சன்லேருந்து தான். ஓகேவா? இன்றைக்கி இட்லி ரெடி பண்ணிட்டோம். இட்லி மாவு அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அது நான் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன், தயார் பண்ணேன். கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னால் அதான் தேங்காய் இந்த பச்சை மிளகாய் போட்டு. நான் எப்பவுமே பச்சை மிளகா கூட இந்த இஞ்சி சேர்த்தனா, பச்சை மிளகாய் 4 போடுறது 3 போட்டு இஞ்சி சேர்த்தனா கொஞ்சம் டைஜஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிக்கும் போது கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன்னா, சில பேர் இந்த நைட்டில் தேங்காய் ஆகாதுன்னுவாங்க. இதை மாதிரி பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இது இன்னும் தண்ணி கூட நீங்கள் விட்டு லிக்விட் பண்ணிடலாம். இன்னும் தண்ணி கூட விட்டு நிறைய சட்னி வைக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி தான் இட்லி அண்டு தேங்காய் சட்னி. சரின்னு இன்றைக்கி கிச்சனில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மிக்சியில் தான் நம்ம அரைக்கணும். பார்த்தோன்னா இந்த மிக்ஸி மூடி உடச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று தெரியாத மாதிரி உடச்சிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம வீட்டில் ஃபெவிக்விக் இருந்தது. நான் எப்பவுமே அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை வாங்கி இந்த நேரத்தில் இதை ஒட்டிட்டேன். இது அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம இதை மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸாக செய்யணும். ஒட்டிட்டா இது ஓட்ட நமக்கு தெரியாது. அவங்க நாளைக்கு மார்னிங் எதனா மிக்ஸி போடும்போது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அரைச்சேன். ஃபெவிக்விக் போட்டால் சூப்பராக ஒட்டி. இது புதுசாக வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு குறைஞ்ச ஒரு 50 ரூபா கேட்பான். இல்லாட்டி அந்த ஜாருக்கு தகுந்த மாதிரி மூடி கிடைக்காது. இப்படி தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிச்சன் வந்தாலும் நான் எப்பவுமே எதிர்பார்ப்பேன். இந்த குக்கருக்கு இந்த ஹேண்டில்லாம் எப்பவுமே ஆடும் கடைன்னு. அதுக்கும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த நம்ம பைக்கு கீழே இருக்குல்ல, இந்த 3 இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுன்னு அந்த குக்கர் தடவை ஆடும். அப்படியே தூக்கி வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க். அந்த கைப்பிடி உடச்சிடுச்சுன்னா குக்கர் டப்புன்னு ஊந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வெயிட்டில் இருக்கும்போது இது மாதிரி டைமில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப குக்கர் ஆடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன், இந்த டேப்லெட் நம்ம போடுறோம்ல, நான் போடுறேன். அந்த டேப்லெட்டை அந்த ஜரிகை பேப்பரில், அதாவது சில்வர் பேப்பர், அதை அந்த அழகாக கட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த குக்கர் நம்ம எங்கே நட்டு டைட் பண்ணுறோமோ அதுக்குள்ளே வச்சு டைட் பண்ணுங்களேன். ஒன்றுமே அந்த ஹேண்டிலே ஆடாதுங்க. கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுங்க, ஹேண்டிலே ஆடாது. கொஞ்ச நாள் நம்ம பேர் சொல்லணும், அப்புறம் ஆடும். அது வேறு விஷயம். ஏன்னா தண்ணி பட்டால் கூட ஒன்றாகாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம செய்கிற சின்ன தெரியாமல் செஞ்சால் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். முன்னனா தவளையில் தண்ணி எடுத்துன்னு ரொம்ப லேடிஸ் தான் எடுத்தாங்க, ஜென்ட்ஸ் எடுத்த முடியாது. இப்போ ரோட்டில் தண்ணி பிடிக்கிறோம், இல்லை லாரியில் வருதுன்னா, ஏமா தண்ணி வண்டி வந்துச்சு போ அப்படின்னு அவங்க தான் போவாங்க. ஏன்னா தவளை நம்மளால் தூக்க தெரியாது. அது அப்படியே உள்ட்டாயிடுச்சுங்க. இப்போ வாட்டர் கேன் வந்தால் எங்கள் வாட்டர் கேன் வந்துச்சு இப்போ எடுத்தாங்கன்னா நம்ம தான் எடுத்தாங்க. இதான் விஷயம். அதான் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். சும்மா ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் நாளை. சப்ஸ்கிரைப் பண்ண